கீழே இருக்கிறீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியும். பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல. தயவு செய்து உங்களுடைய ஆர்வம் புரியுது, உங்களுடைய எழுச்சி புரியுது. தயவு செய்து எனக்காக அதை மட்டும் ஒரு 5 நிமிஷம் கீழே இருக்குங்க. ஏன்னா நேரம் இல்லை, மணி 9:40 ஆச்சு. இன்னும் 20 நிமிஷத்துக்கு மேலே நான் பேச முடியாது. தேர்தல் விதிமுறை படி தயவு செய்து அந்த கொடிகள் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. தயவு செய்து தோழர்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஐயா ஐயா கொஞ்சம் வழி விடுங்க. அந்த பக்கம் போங்க. கொஞ்சம் வழி விட்டுருங்க. அந்த பக்கம் வழி விட்டுருங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. தயவு செய்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. கழக சோதரர்கள் அந்த வழி விடுங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க. நன்றி. இந்த எழுச்சியான தயவு செய்து இந்த கொடி மட்டும் கொஞ்சம் நம்ம உங்களோட எழுச்சி எங்களுக்கு புரியுதுன்னு, உங்களோட உணர்வு புரியுது. தயவு செய்து இந்த கழக கொடி இந்த தட்டிகள்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணே. பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரியல. பின்னாடி இருக்கிறவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க, நானும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். கொடியை வச்சு மறைச்சிடாதீங்கண்ணே. கொடியை வச்சு மறைக்காதீங்க. தயவுசெய்து கொடியை இறக்குங்க. கொடியை இறக்குங்க. ஆனால் உங்களை தானே சொல்கிறேன், கொடியை இறக்குங்க. சரி, முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் இவ்வளவு சிறப்பான உற்சாகமான மணி 9:40 ஆச்சு. நான் நினைச்சேன் இங்க வரும்போது யாரும் பெரிய கூட்டம் இருக்காது, எழுச்சி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த நேரத்திலையும், இந்த 9 முக்கிய மணி நேரத்திலையும் இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான ஆரவாரமான உற்சாகமான சிரித்த முகத்தோட அந்த வரவேற்பை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பிரச்சாரம் நம்முடைய முசிறி தொகுதியில், சட்டமன்ற தொகுதி முசிறி தொகுதி. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுமா, மன்னிச்சுக்கோங்க. நான் ஒன்றும் வேணும்னே தாமதமாக வரல. 5 மணிக்கு மண்ணச்சநல்லூர், அப்புறம் பெரம்பலூர், அப்புறம் துறையூர், அப்புறம் கடைசியாக இப்போ முசிறி வர்ற வழியில் முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு, கழக தொண்டர்களுடைய வரவேற்பு, கூட்டணி கட்சியின் வரவேற்பு, இப்படி அத்தனை பேரும் நம்ம வாகனத்தை நிப்பாட்டி என்னை வாழ்த்தி அனுப்பி கண்டிப்பாக 40க்கு 40 திமுக ஜெயிக்க போகிறது உறுதி, கூட்டணி ஜெயிக்க போகிறது உறுதி, தைரியமாக போயிட்டு வாங்கன்னு வாழ்த்தி அனுப்புனதுனால ஒரு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் இந்த நேரத்துலேயும் இவ்வளோ உற்சாகமான வரவேற்பு அளித்தவங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் நம்முடைய பெரம்பூர் இது வரைக்கும் நான் 10 நாள் பிரச்சாரம் முடிச்சிட்டேங்க. அதனால தொண்டை சரியில்லை, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதுனால. இது வரைக்கும் 20 தொகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டேன். நிச்சயம் சொல்கிறேன், 100% இல்லை, 500% இல்லை, 1000%. 20க்கு 20 தொகுதி ஜெயிக்க போகிறது உறுதி. நான் பிரச்சாரம் பண்ண முடிச்ச 20 தொகுதியில் ஜெயிக்க போகிறது உறுதி. அதில் இந்த பெரம்பலூர் தொகுதி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். பண்ணுவீங்களா? பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான கழகத்துடைய வெற்றி வேட்பாளர், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையையும் பெற்ற வேட்பாளர், நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர், கழகத்துடைய முதன்மை செயலாளர், எங்களுடைய அண்ணன் நேரு அண்ணனுடைய அன்பு மகன், ஆற்றல் வீரர், செயல் வீரர், என்னுடைய அருமை சகோதரர் திரு அருண் நேரு அவர்களுக்கு வெற்றி சின்னம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம், முத்தமிழக டாக்டர் கலைஞர் கண்ட சின்னம், நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள மாண்புமிகு அமைச்சரும் கழகத்துடைய முதன்மை செயலாளருமான அமைச்சர் திரு KN நேரு அவர்களே, இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர் சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே, நகர செயலாளர் அண்ணன் சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளை வார்டு கழக செயலாளர்களே, நிர்வாகிகளே, நகர்மன்ற தலைவர் கலைச்செல்வி சிவகுமார், ஒன்றிய பெருந்தலைவர் மாலா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே,
மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு ARK கார்த்திக் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் முத்துதுரை, சிலம்பரசன், கலையரசன், ராஜேஷ், சிவநடராஜன் உள்ளிட்ட அனைத்து இளைஞரணி, மகளிர் அணி, IT அணி உள்ளிட்ட அனைத்து அணி, தோமுசா அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அதே போல நம்முடைய இந்தியா கூட்டணி, வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகள், திராவிடர் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, பெரியோர்களே, ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய என் அருமை தாய்மார்களே, அக்காக்களே, தங்கைகளே, பாட்டிகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்தை விட முக்கியமா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு 4வது இடம், 4வது பிரச்சாரம். இது பிரச்சாரம் மாதிரியே தெரியல, இது மாநாடு மாதிரி இருக்கு, ஒரு மினி மாநாடு போல. எப்படி கலைஞர் அவர்கள் எப்பவுமே பாராட்டுவாரு, நேருன்னா மாநாடு, மாநாடுன்னா நேருன்னு. அதே மாதிரி ஒரு பிரச்சார கூட்டத்தை கூட ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்யறாருன்னா நம்முடைய முதன்மை செயலாளர் அவரால் தான். நம்முடைய முதன்மை செயலாளர் பேர்ல மட்டும் முதன்மை செயலாளர் இல்ல, அவர் என்ன சொன்னாலும், தலைவர் என்ன கட்டளையிட்டாலும், கலைஞர் என்ன கட்டளையிட்டாலும், நம்முடைய தலைவர் என்ன கட்டளையிட்டாலும் அதை முதல்ல செஞ்சு முதல்ல நிற்பவர், களத்துல முதல்ல நிற்கிறவர் அண்ணன் நேரு அண்ணன் அவர்கள். அவருடைய அன்பு மகன், அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன். நான் வந்து உங்களெல்லாம் பார்த்து தயவு செய்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, அருண் நேரு அவர்களை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருக்கேன்னு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய உணர்வையும் பார்க்கும்போது தான் என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு, எழுச்சியோடு, உணர்வோடு நீங்க இருக்கீங்க. ஜெயிக்க வைக்கணும்ன்ற உறுதியோட இருக்கீங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கையை வசதி காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுக்கு மிக மிக சுலபமான வேலை. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா முதல் பெட்டியில முதல் பேரு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருண் நேரு அவருடைய பேர் இருக்கும். அவருக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்க பட்டன்ல போடுறீங்கல்ல, அந்த ஓட்டு அமுக்குறீங்களா, ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? கண்டிப்பா வைப்பீங்களா? போன முறை நம்ம இந்த இடத்துல நம்ம கூட்டணி வேட்பாளர் கொடுத்தோம், 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க. ஆனா இந்த முறை அது பத்தாது. எவனையும் 4 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சுட்டு நம்ம வேட்பாளர், நம்முடைய தம்பி, நம்முடைய முதன்மை செயலாளருடைய மகன், ஆற்றல் வீரர், செயல் வீரர், இளைஞர், எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றவர். கிட்டத்தட்ட வெற்றி 1000% உறுதி. இப்போ உங்க கையில தான் இருக்கு. அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இல்ல அது நான் சொல்ல மாட்டேன். அது வாக்கு வித்தியாசத்துல நீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா தலைவருக்கு வேற வழி கிடையாது. அது உங்களுடைய சாமர்த்தியம். அதை நான் சொல்ல மாட்டேன், உங்களுடைய சாமர்த்தியம். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன். அவர் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் மாசத்துக்கு 2 முறை நான் அடிக்கடி திருச்சிக்கு வருவேன். தமிழ்நாட்டோட எந்த பகுதிக்கு போனாலும் திருச்சியை கிராஸ் பண்ணால் போக முடியாது. நேரண்ணனோட ஒப்புதல் இல்லாமல் நான் இங்கே போக முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவரை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் மாதம் 2 முறை இந்த பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட அமைச்சரோடு சேர்ந்து, மாவட்ட செயலரோடு சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன வசதிகள் தேவையோ அது அத்தனையும் முதலமைச்சரிடத்தை கொண்டு போய் அதை செய்து வைக்கின்ற 100% முயற்சியில் நான் இறங்குவேன். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். நான் சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன். இப்போ நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? ஜெயிக்க வச்சிருவீங்களா? நிச்சயம் நம்பலாமா? 5 லட்சம். அதே மாதிரி கடந்த சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களை 27,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிங்க. அதற்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 வருஷத்துல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், முசிறி தொகுதியில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண 700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. முசிறி பேரூராட்சியை நமது அரசு நகராட்சியாக தரம் உயர்த்தியது.
ரூபாய் 110 கோடி மதிப்பீட்டில் உன்னியூரிலிருந்து கரூர் மாவட்டம் நெரூர் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 186 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முசிறியிலிருந்து நாமக்கல் எல்லை வரை 4 வழிச்சாலை 4-வே லேன் அமைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள். இப்போ சில வாக்குறுதிகளை சொல்றேன். கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் வந்த நம்ம தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். சில வாக்குறுதியை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். முசிறி பகுதியில் பெண்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும். முசிறி பகுதியில் வேலை வாய்ப்பை பெருக்க தொழிற்பேட்டை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விவசாயிகள் நலன் கருதி பாசனத்திற்காக காவிரி ஆற்றிலிருந்து நாகைநல்லூர் ஏரிக்கு குழாய் மூலம் தண்ணீர் நிரப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும். இதெல்லாம் நம்ம தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. இது மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா இன்னும் சில வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார். கேஸ் சிலிண்டர் விலை 2014ஆம் ஆண்டு 450 ரூபா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபா இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபா. பெண்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்ப என்ன பண்ணிருக்காரு, 100 ரூபா குறைச்சு 1100 ரூபா ஆக்கியிருக்காரு. ஏத்துனது எவ்வளவுமா? ஏத்துனது 800 ரூபா, இறக்குனது. சில பேர் நம்ம பொய் சொன்னா சொல்லுவோம்ல, நல்லா வடை சுடுறாரு அப்படின்னு. திரு மோடி அவர்கள் அப்படிதான், நல்லா வடை சுடுவாரு. ஆனா தெரியும் என்ன தேவை பண்ணுவாரு, அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டாரு, அவரே அந்த வடையை சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பிரதமர்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். 10 ஆண்டுகள் இந்தியா ஆண்டிருக்காருமா, ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்காரா? எதுக்காவது வந்து பார்த்தாரா? நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்தாங்களே, வந்து பார்த்தாரா? மிக்ஜாம் புயல், கஜா புயல்ல தமிழ்நாடு அவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு, ஏதாவது வந்து கொடுத்தாரா? இழப்பீடு கேட்டமா, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் அவ்வளவு பெரிய இழப்பீடு. வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு, உயிரிழப்புகள். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலியில வீடு இழந்தவங்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் ஆனா ஒன்றிய அரசு கிட்ட பணம் கேட்கிறோம். யாரோட பணம்? நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணம். இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கலாமா, 1 பைசா கூட நமக்கு திருப்பி கொடுக்கல. அதனால தான் திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் புதுசா ஒரு பேர் வச்சிருக்கோம். இனிமே நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க இனிமே அத்தனை பேரும் அவர் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடணும். தெரியுதாமா? என்னன்னு தெரியுதா? மிஸ்டர் இனிமே ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் 29 பைசா. இனிமே நம்ம அவர் அப்படிதான் கூப்பிடணும். அப்பதான் அவருக்கு மண்டையில உரைக்கும். நான் ஏன்னு சொல்றேன், இதற்கு ஒரு காரணம் இருக்கு. நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நம்ம கட்டுறோம்ல 1 ரூபா, ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கொடுக்குறோம்ல, நமக்கு அவர் திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு தமிழ்நாட்டு அரசுக்கு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். யாரோட காசை? நாம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை வாரி வாரி கொடுக்கிறார். இப்படி ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டு காலமா அடிமை அதிமுக வச்சுக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகள் அத்தனையும் பறிச்சுட்டாங்கம்மா. மொழி உரிமை, கல்வி உரிமை, என்இபின்னு கொண்டு வராங்க, புதிய கல்விக் கொள்கை. அதுல 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, இப்போ 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க. ஏன்? நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுன்னு. அதே மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. 22 குழந்தைங்க இறந்துட்டாங்க. கேட்டா சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்ததுன்னு. காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்தாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் நுழைய விட்டாரா? கலைஞர் முடியாதுன்னாரு. எங்களுக்கு நீட் தேர்வு தேவை கிடையாது, பொது தேர்வு போதும், கவுன்சிலிங் முறையில் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆகணும்னா 12ஆம் வகுப்பு தேர்வு போதும், அந்த மார்க் போதும்னாரு. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரி அனிதா, முதல் தற்கொலை. நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, 1200க்கு 1176 மார்க் வாங்குச்சு. இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர். அனிதாவோட நிக்கல. இந்த 8 வருஷத்துல 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. சென்ற வருஷம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன் இறந்துட்டான். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லை. அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இருந்தது ஒரே பையன், இறந்துட்டான். டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், என்னால் முடியல அப்படின்னு அவரும் இறந்துட்டார். இப்படி ஒரு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். 2019 திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது ராகுல் காந்தி அவர்களை வச்சு அவரோட வாயால சொல்ல வச்சார்,
காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு தரப்படும்னு அப்பவே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள். இப்போது நம்முடைய தலைவர்கள் உங்க கையில தான் இருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்யணும்னா உங்க கையில தான் இருக்கு. இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிச்சு ஏப்ரல் 19 மிகப்பெரிய வெற்றி நீங்க தேடி தரணும். நான் 4 திட்டங்கள். அதே மாதிரி தலைவர் அவர்கள் 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா வெறும் ஒரு கேஸ் சிலிண்டர் வெறும் 500 ரூபாய்க்கு தரேன்னு இருக்காரு. அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். டீசல் விலை 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல, நம்ம போகும்போது ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கு காசு கட்டிட்டு போறோம்ல, தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத் சுங்கச்சாவடிகள் அனைத்துமே அகற்றப்படும். இனிமே நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவையில்லைன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதற்கு ஒரு 4 உதாரணம் மட்டும் சொல்றேன். தலைவர் ஆட்சி அமைச்சார். ஆட்சி அமைக்கும் போது கடும் நிதி நெருக்கடி. ஆனால் தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, முதலமைச்சராகி முதல் கையெழுத்து, இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும். முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? உபயோகிக்கீங்களா இல்லையாமா? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மகளிர் கிட்டத்தட்ட 850 ரூபாயிலிருந்து 900 ரூபா வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல 460 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்கிறது முக்கியம் இல்ல, அதை எந்த அளவுக்கு நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் ஆட்சியோட வெற்றி. இப்போ அந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், அதாவது முன்னாடிலாம் பெற்றோர்கள் வெறுமயத்தில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வருத்தத்தோடு இருப்பாங்க. பையன் பசியோட போனானே, மயக்கமா இருக்கானா, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா, படிச்சானான்னு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 31,000 பள்ளிகளில் படிக்கக்கூடிய 18 லட்சம் குழந்தைங்களுக்கு டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு வந்தால் முதல்ல உணவு, தரமான உணவு. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பார்த்துக்க திராவிட மாடல் அரசு இருக்கு, என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னா அவனுக்கு தரமான உணவு அனுப்பிச்சு கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு வாழ்த்தி அனுப்புறாங்க. இது இன்னொரு திட்டமா? இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இந்தியாவிலே இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்தியாவிலே ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருந்துச்சு, ஆனால் காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதல்ல ஆரம்பிச்சது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு தான். எல்லாரும் கேட்குறாங்களே திராவிட மாடல் அரசு என்னன்னு நான் சொல்லட்டுமா? இந்த திட்டத்தை கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் வந்து இப்போ அவங்க அந்த மாநிலத்தில் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. கர்நாடகா, தெலுங்கானா விடுங்க, நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. எந்த நாட்டில் தெரியுமா? கனடா நாட்டில். கனடா நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ. அவர் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, இது மிகவும் சிறப்பான திட்டம். எனவே கனடா நாட்டிலையும் நாங்கள் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறோம்னு கனடா நாட்டில் அறிவிச்சிருக்கிறாங்கம்மா. இப்போ இந்த திட்டத்தை அறிவிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பசங்க அரசு பள்ளியில் போய் சேர்றாங்கல்ல, இந்த வருஷம் 3 லட்சம் குழந்தைங்க அதிகமாக அரசு பள்ளியில் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு, இதுக்கு பேர் தான் நம்முடைய கழக அரசு. இதுதான் நம்முடைய அரசினுடைய வெற்றி. அதே போல நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற, மகளிர்லாம் எதிர்பார்க்கிற ஒரு திட்டம் நான் சொல்றேன், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கரெக்டா? தலைவர் சொன்னார், வாக்குறுதி சொன்ன மாதிரி சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்ல 1,16,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாசமும் செப்டம்பர் 15ஆம் தேதி மாசம் ஆனா டான்னு 1000 ரூபா அவங்களோட வங்கி கணக்குல வந்து சேருது. சில மகளிருக்கு வரல, குறைகள் இருக்கு. நீங்க சொல்றீங்க, என்ன சொல்வீங்க? எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டு போற பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு. 1 கோடி அதில் விண்ணப்பிச்சவங்களே 1,60,00,000 பேர் தான் விண்ணப்பிச்சாங்க மகளிர். அதில் அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ வாக்குறுதி கொடுக்குறேன், அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், நானும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதுக்கு பொறுப்பு. நான் வாக்குறுதி கொடுக்குறேன், இன்னும் ஒரு 7-8 மாதங்களில் கண்டிப்பாக அது சரி செய்யப்பட்டு இந்த விண்ணப்பிச்ச தகுதி வாய்ந்த 1,60,00,000 மகளிருக்கு கண்டிப்பாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும், தகுதி வாய்ந்த அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் வழங்கப்படும் வாக்குறுதியை கொடுக்குறேன். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா நீங்கள் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உங்க கண்ணுக்கு 2 விஷயம் தான் தெரியணும். ஒன்று உதயசூரியன் சின்னம்,
இன்னொன்னு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருண் நேரு பேர். எனக்கு நிச்சயம் தெரியும், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட 40 தொகுதியில் 39 தொகுதி ஜெயிச்சோம். இன்னொரு சொல்லணும், தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. என்னன்னா, இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி திமுகங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். ஆனா இந்த முறை நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்தநாள் முடிஞ்சு 101வது பிறந்தநாள் அடியெடுத்து வைக்கிறோம். என்னைக்கு? ஜூன் 3ஆம் தேதி. வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4. நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய டாக்டர் கலைஞருடைய பாத மலர்களை இந்த வெற்றி பரிசை நம்ம வைக்கணுமா வேணாமா? வைப்போமா? நிச்சயம் செய்வீங்களா? நான் இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நாளைக்கு நான் திருச்சிக்கு போயிடுவேன். திருச்சியில நாளைக்கு பிரச்சாரம். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க முடிவெடுத்துட்டீங்க, உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க. ஆனா அது பத்தாது. அடுத்து இன்னும் 14 நாள் தான் இருக்கு. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. இந்த 14 நாள் மிக மிக முக்கியம். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 பேருக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு. இந்த தெருவில் இருக்கிறவங்களை நான் கூட்டிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல 19 நான் வாக்களிக்க வைக்கிறேன். ஏன் உதயசூரியன் சின்னத்துல திரு அருண் நேரு அவர்களுக்கு வாக்களிக்கணும்? ஏன் ஒன்றிய பாஜக பாசிஸ்ட பாஜக 29 பைசாவை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்? அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும். திரு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு, 29 பைசா தொடர்ந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஆமா, நான் சொல்றேன், உங்களை ஆட்சியை விட்டு அனுப்புற வரைக்கும் திமுக காரன் கண்டிப்பா தூங்க மாட்டான், நிச்சயமா தூங்க மாட்டான். ஏன்னா எங்களுடைய கழக தொண்டர்கள் உங்களை விரட்டுறதுல ஒரே குறியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. இதை நீ செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பெயரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்கள் வேட்பாளர் திரு அருண் நேரு அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய தொகுதியுடைய குரலாக அவர் எதிரொலிப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.